என கூறியிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது மிக முக்கியமான ஒரு மாற்றத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான பின்னணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய LED திரையில் முதலில் அது NDA நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்ற வார்த்தை வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. பின்னர் அது மாற்றப்பட்டு தற்போது மூன்றாவது முறையாக ஒரு புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சி மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் தற்போது நயினார் நாகேந்திரனின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது என்பது முக்கிய செய்தியை சொல்லக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JB நட்டா, மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் படங்களுடன் நயினார் நாகேந்திரனுடைய புகைப்படமும் அந்த LED திரையில் இடம்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சுபாஷ். விவரங்கள் சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வேல்முருகன், பின்னாடி இருக்கக்கூடிய LED திரையில தொடர்ந்து மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய வருகை இல்லாததன் காரணமாக இந்த மாற்றமா? அதுல மிக முக்கியமான சிக்னிபிகன்ட் நயினார் நாகேந்திரனுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. என்ன மாற்றம்? பாலவேல், குறிப்பாக இன்னும் சற்று நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த அரங்கில கிட்டத்தட்ட 4 முறை தற்போது இந்த பேனர் காட்சிகள் மாற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காலையில் இது தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு, அதாவது NDA பிரஸ் மீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேனர் ஆனது இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு குறிப்பாக இதில் பாஜகவினுடைய கொடியாக இருக்கக்கூடிய தாமரை இலை போட்ட பாஜக கொடி பறக்க விடுற மாதிரியான LED திரையானது ஒளிபரப்பப்பட்டது. அதற்கு பிறகு தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த பேனர் அப்படிங்கிறது குறிப்பாக அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு என்பதை சுட்டிக்காட்டும் விதத்திலும், அதே போல குறிப்பாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, அதே போல அரவிந்த் மேனன், பாஜக தலைவர் அண்ணாமலை, அது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருடைய புகைப்படங்கள், எல்முருகன் உள்ளிட்டோருடைய புகைப்படங்கள் இடம்பெற்ற ஒரு பேனராக தற்போது ஒளிபரப்ப தயாராக இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பிரஸ் மீட் தொடங்கும் பொழுது இந்த பேனர்கள் இடம்பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை NDA என்று கூறும் பொழுது குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் இடம்பெற்று செய்தியாளர்களை சந்திப்பார்கள், அந்த ஒருங்கிணைந்த செய்தியாளர்கள் சந்திப்பார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அதன் பின்னணியில் பல்வேறு மாற்றங்கள் நடந்தது. குறிப்பாக குருமூர்த்தி அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது மாலை திட்டமிடப்பட்டிருந்த நிலையில அது மதியம் நிகழ்வாக மாறி மதிய உணவுக்கு அங்கே அறிந்துவிட்டு தற்போது வந்திருக்கிறார்கள். அந்த வகையில தற்போது பல நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுடைய ஷெட்யூல்ல ஒரு புதிய தகவலாகவே காணப்படுகிறது. அந்த வகையில தற்போது இறுதிக்கட்ட அந்த செய்தியாளர்கள் சந்திப்புக்கான அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா இந்த பகுதிக்கு வந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் இடம்பெறுவார்களா இல்லையா என்பதுதான் தற்போது பிரதான கேள்வியோடு இங்கு அரங்கங்கள் காத்திருக்கிறது. வேல்முருகன், இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படிங்கிற முறையில தமாக தலைவர் GK வாசன் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து இந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் பங்கெடுக்க கூடுமா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பாக GK வாசன் மற்றும் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள்ல குறிப்பாக டெல்லி செல்லும் பொழுதெல்லாம் GK வாசன் தனியாக சந்தித்து பேசுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது அமித்ஷா வந்திருக்கக்கூடிய நிலையில அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருடைய சந்திப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சி என்ற ரீதியில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில குறிப்பாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றலாம் கூட. பத்திரிகையாளர்கள் சந்திப்புல இது இடம்பெறுமா அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் தகவல் இல்லை. ஏனென்றால் இந்த பேனருடைய பின்புறத்திலேயே இது முழுக்க பாஜகவினுடைய நிகழ்ச்சியாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக GK வாசன் இந்த செய்தியாளர் சந்திப்புல வருவது தற்போது வரை உறுதி செய்யப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் கூட்டணி கட்சியாக ஒருங்கிணைந்து செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தால் அது இன்னும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குறிப்பாக பாஜக எதிர்பார்க்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் தற்போது தேர்தலுக்கு நீண்ட காலம் இருப்பதன் காரணமாக தற்போது அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு தற்பொழுது அவர் குறிப்பாக பாஜகவினுடைய முக்கிய தலைவராகவே செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வேல்முருகன், மிக முக்கியமா அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய மேடையை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இணையமைச்சர் எல்முருகன், மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கமலாலயத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக்கும் கமலாலயத்தில் தான் இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் யார் யார் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? மேடையில் 7 இருக்கைகளில் அமரப்போவது யார் யார்?
குறிப்பாக அரவிந்த் மேனன், அதே போல சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் தற்போது மேடையில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல பாஜக தலைவர் அண்ணாமலையும் மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் இங்கிருந்து புறப்பட்டு தற்போது கமலாலயம் செல்வதாக கூறப்படுகிறது. அந்த வகையில தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய இருக்கைகள்ல யார் யார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியவில்லை. தற்பொழுதைய சூழல்ல பாஜகவினுடைய நிர்வாகிகள் மட்டுமே மேடையில் தற்போது பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுதாகர் ரெட்டியும் அதே போல அரவிந்த் மேனனும் தற்போது இந்த பகுதியில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் செய்தியாளர் சந்திப்புக்கும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. பாலவி, பயண திட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன? இப்ப பிற்பகலுக்கு பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகாகவும் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஷெட்யூல் ஏதேனும் சேஞ்ச் ஆயிருக்கா? குறிப்பாக இன்று கிடைத்த அந்த தகவல் அடிப்படையில இன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வது மட்டுமே அது திடீர் பயணமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி குறிப்பாக குருமூர்த்தி அவர்களை சந்திப்பது என்பது மாலை 4:40 தான் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த பயண மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நேர மாற்றமாக பார்க்கிறோம். அதே போல காலை 11 மணிக்கு மையக்குழு நிர்வாகிகள், பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், தமிழகத்தினுடைய பிரதான நிர்வாகிகள் எல்லாம் மையக்குழு கூட்டமாக அமித்ஷா அவர்கள் முன்னிலையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் இந்த மையக்குழு கூட்டத்தில் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஓட்டலிலேயே பல குறிப்பாக புதிதாக பாஜகவில் இணைய இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகிக்கக்கூடிய தலைவர்கள் என்று பலர் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று திடீரென்று குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். அதே போல பாமக பொறுத்தளவிற்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட அந்த சிக்கல் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஜி.கே. வாசன் அவர்கள் மட்டுமே தற்போது அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு ஹோட்டல் பகுதிக்கு வந்திருக்கிறார். அவருடைய சந்திப்பும் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக தற்போது இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என்பதை இதன் மூலியமாக புரிந்து கொள்கிறோம். கிட்டத்தட்ட இந்த 2 நாள் பயணத்திலேயே நேற்று இரவே வழக்கமாக அமித்ஷா அவர்களுடைய அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்தார் அப்படின்னா பல தலைவர்கள் அதற்கான திட்டமிடல்கள் ஏற்கனவே ஷெட்யூல் செய்திருப்பாங்க. அவங்களுடைய பயணங்கள் அவர் சந்தித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். யார் யாரையெல்லாம் சந்தித்தார் அப்படிங்கிறது குறித்தான முழுமையான அறிவிப்புகள் வரும். ஆனால் இன்றைய தினத்தில் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய இல்லத்திற்கு சென்றது, அதற்கு பிறகு குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு சென்றது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட அந்த தகவல் அடிப்படையிலே அவருடைய பயண திட்டங்கள் இருக்கிறது. தற்பொழுது வரை குறிப்பாக அதிமுகவினுடைய தலைவர்களை சந்தித்தாகவோ அதே போல மற்ற சில அரசியல் கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை சந்தித்ததாகவோ இந்த நிகழ்வுகள் இன்று தினத்தில் நடைபெறவில்லை அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறதா அல்லது அமித்ஷா அவர்களுடைய திட்டமே இது இல்லையா, வேறு ஒரு கோணத்தில் தமிழக அரசியலை பார்க்கிறாரா என்பது குறித்தெல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்பின் இந்த விளக்கத்தில் முழுமையாக கேட்டு பெறலாம் என்று நம்பப்படுகிறது. வேல்முருகன், நீங்க குறிப்பிட்டது போல காலையிலிருந்தே திட்டமிடப்பட்ட அந்த பயண திட்டங்கள்ல ஆஸ் பர் ஷெட்யூல் எதுவுமே நடக்கல அப்படிங்கறது அடிப்படையில் பிரஸ் மீட்டும் கூட கிட்டத்தட்ட 12 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பு 2 மணிக்கு மாற்றப்பட்ட நிலையில் 2 மணியை தாண்டியும் இன்னும் செய்தியாளர் சந்திப்பு தொடங்காத ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த தாமதத்திற்கான காரணம் என்னவா இருக்கு? குறிப்பாக இன்று 12 மணிக்கு இந்த செய்தியாளர்கள் சந்திப்புக்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போல செய்தியாளர்கள் சந்திப்பு நிறைவு பெற்ற பிறகு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதில் முழுமையாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு அதாவது சரியாக 6 மணி அளவுல அமித்ஷா அவர்களுடைய இங்க தமிழக சென்னையிலிருந்து புறப்படுவதற்கான அந்த விமான திட்டங்களும் இருக்கிறது. அந்த வகையில செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது அதிகபட்சம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நடப்பதற்கான ஏற்பாடுகளை இங்கே செய்திருக்கிறார்கள். குறிப்பா அமித்ஷா ஏற்கனவே இங்க இந்த பகுதிக்கு வந்து விட்டார், ஹோட்டல் பகுதியில தான் இருக்கிறார். ஏன்னா குருமூர்த்தி அவர்களோட 2 மணி நேர ஆலோசனை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. தனிப்பட்ட முறையில 1 மணி நேரம் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது இந்த பகுதியில இப்பொழுது ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது இல்லாமல் புதிதாக என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக பிரதான
பிரதான திமுகவாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை குறிப்பாக பாஜக சொல்லக்கூடிய கருத்து இது ஒரு பொய் பிரச்சாரம் என்று கூறக்கூடிய வகையில அதை எப்படியெல்லாம் செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் அளிக்கப் போகிறார் உள்ளிட்ட பல விஷயங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசை பொறுத்தளவிற்கு பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான அந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. சமீபத்துல தென் மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில ஒருங்கிணைந்து தங்களுடைய குரல்களை குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்துல ஒன்றாக குரல் கொடுத்ததும், அதே போல ஹிந்தி விவகாரத்துல கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் அதில் ஒன்றிணைந்து செயல்படுவதும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அதே போல இந்த நீட் தேர்வு விவகாரத்துல குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அதே போல சமீபத்தில் குறிப்பாக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனத்தை வைத்து 10 அந்த ஒப்புதல்களை அவர்களே உச்சநீதிமன்றமே வழங்கியது. இப்படி பல விவகாரங்கள் அப்படிங்கிறது பாஜகவிற்கு பல பின்னடைவு ஏற்படுத்தியிருப்பதாக பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த தேர்தல் அப்படிங்கிறது 2026 அப்படிங்கிறது அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்த தேர்தல் இருக்க வேண்டும். பல சவால்களை நம் கடந்து செல்ல வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதே போல பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? வேல்முருகன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மீண்டும் இணையலாம்.